கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. எஸ்ஏ தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். உன் வெளிச்சத்திற்கு எப்படி எனக்கு வெளிச்சம் வந்துச்சு? எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. நான் எழும்பும் போது பிரகாசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் எழும்பாத பட்சத்தில் என்னால் பிரகாசிக்கவே முடியாது. சகோதரனே சகோதரியே, ஒரு கேண்டில் இருக்கு. அந்த கேண்டில் வீட்டில் பத்திரமா வச்சிருக்கேன்னா ஒன்றும் கிடையாது. இருட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, பகல் வந்துருச்சு. அந்த கேண்டில் வீட்டில் இருந்தது என்ன பிரயோஜனம்? நைட்டெல்லாம் அந்த கேண்டில் அங்கேயே தான் இருக்குது. பக்கத்தில் மெழுகுவர்த்தி இருக்குது, இது மேட்ச் பாக்ஸ் இருக்குது. என்ன பிரயோஜனம்? அந்த இருளில் நைட்டில் அப்படியே கஷ்டப்பட்டு இருந்துட்டீங்களே. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இருட்டாக இருக்குது, நமக்கு ஒரு வெளிச்சம் தேவைதானே? இருட்டாக இருக்குது, நமக்கு ஒரு பிரைட்னஸ் தேவைதானே? நம்முடைய கண்கள் தெரியும், ஆனால் இருள் சூழ்ந்து இருக்கிறதே. நம்ம எல்லாருக்கும் கண்ணு நல்லா தெரியுது, ஆனால் இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. எதனால்? நமக்கு ஆசீர்வாதங்கள் தெரியல, சில நன்மைகள் நமக்கு தெரியல. உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நான் பிரகாசிக்கும் போது ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். அந்த மெழுகு உருகும் போது மற்றவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். நாம உருகணும், ஜபத்தில் உருகணும், துதியில் உருகணும், ஸ்தோத்திரத்தில் உருகணும், கிருபையில் உருகணும். நாம் உருகி 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 ஜபம் பண்ண கர்த்தர் உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எதனால் தெரியுங்களா? நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறதுனால உங்கள் ஒளி வந்துருச்சு. அந்த ஒளி வந்ததுனால உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் படிக்கிறீங்களா, வேலை செய்கிறீங்களா, ஊழியம் செய்கிறீங்களா, எழும்பி பிரகாசிங்க. ஒரு பிரச்சனையாக இருக்குது, அந்த பிரச்சனையாக இருக்கிற இடத்துல நீங்கள் சும்மா அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல பிரகாசிக்கணும். உங்கள் வாயிலிருந்து தீர்க்கதரிசனம் புறப்படணும், உங்கள் வாயிலிருந்து அக்கினி புறப்படணும், வல்லமை புறப்படணும், அபிஷேகம் புறப்படணும், கர்த்தர் பெரிய காரியம் செய்யணும். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து நினச்சி பாருங்களேன். நான் விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஏன்னா சொல்றார் பாருங்க, யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவங்களுக்கு ஒளி வருது, பிரகாசிக்கிறாங்க, ஒளி வருது, கர்த்தருடைய மகிமை அவங்க மேலே உதிக்கிறது. அவங்க மேலே இருள் வராது, கார் இருளும் வராது. ஆனால் இருள் பூமி காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அப்படின்னு சொல்றாரு. எழும்புகிறவள் மேலே கர்த்தர் உதிப்பார். சகோதரனே சகோதரியை, உன்னால எழும்ப முடியும். உனக்கு அபிஷேகம் இருக்கிறது, நீ எழும்பு. உனக்கு வல்லமை இருக்கிறது, நீ எழும்பு. உனக்கு கிருபை இருக்கிறது, எழும்பு. யார் பேச்சையும் கேட்டுட்டு நீ ஆண்டோடைய வார்த்தையை தூக்கி போட்டு விடாதே. உன் நண்பனை பேச்சை கேட்டுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி போட்டு விடாதே. ரொம்ப கவனமாயிரு. யார் பேச்சையாவது கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடும், உங்களை மூடிடும். ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் பேச்சை மட்டும் தான் கேட்கணும். நீங்க யார் பேச்சாவது கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உலகத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் இல்ல, அது நடக்கவே நடக்காது. என்ன செய்யணும்? கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. உலக மனுஷருக்கு கீழ்ப்படியாதீங்க, உலக ஆசைக்கு கீழ்ப்படியாதீங்க, உலக எண்ணத்துக்கு கீழ்ப்படியாதீங்க, உலக ஏக்கத்துக்கு கீழ்ப்படியாதீங்க. அது உங்களை அழிச்சிடும். கர்த்தர் தான் ஆசீர்வாதம், கர்த்தர் தான் அற்புதம், கர்த்தர் தான் பெரிய காரியம், கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில உண்மையும் மொத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு பலன் கொடுக்கக்கூடியவர். அவரை விட்டுடாதீங்க. சகோதரனே சகோதரியே, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எழும்புங்க, பிரகாசிங்க. உங்க ஒளி வந்துச்சுங்க, கர்த்தர் மேல உதிப்பாருங்க. இது பாருங்க, ஜனங்க நடந்து வராங்க பாருங்க, உங்களை ஜெபிக்க வராங்க. உங்க வாழ்க்கை மாற்றப்படுகிறது. உங்க வாழ்க்கை வித்தின் செகண்ட்ஸ்ல ஒரு மாற்றம் உண்டாகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக. எழும்பி பிரகாசிக்க உதிக்கிற உன் ஒளியிடுவதற்கு ராஜாக்களும் அப்புறம் ஜாதிகளும் ஓடி வரணும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வரணும். என் தேவன் அருள் புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்பா. ஆமேன், ஆமேன்.